நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தினத்தியானங்கள். ஜூன் 30. யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 2 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். ஆரோன் பெற்ற கிருபையின் அழைப்பு. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடு கூட அவன் குமாரராகிய நாதாப், அபியூ, எலெயாசர், இத்தமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்து கொள்வாயாக. வசனம் 1. தேவ ஆலோசனையின்படி மோசேயினால் ஆசாரியர்கள் ஒரு சிறப்பு வகுப்பாராக மக்களுக்காக தேவனிடத்தில் ஊழியம் செய்யும்படி நியமிக்கப்பட்டார்கள். பிற இஸ்ரவேல் மக்கள் அனுபவிக்காத பலவிதமான ஸ்லாக்கியங்களையும் சலுகைகளையும் இவர்கள் அனுபவித்தார்கள். தேவனோடு நெருக்கமான உறவு இவர்களுக்கு இருந்தது. மேலும் இவர்கள் மக்களின் பிரதிநிதிகளாகவும் அதிகாரமிக்கவர்களாகவும் இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டு ஆசாரியர்களாகிய கிறிஸ்துவ விசுவாசிகளும் இவ்விதமான சிறப்பான ஸ்லாக்கியங்களை பெற்றிருக்கிறார்கள். ஆசாரியர்கள் என்ற முறையில் ஆரோனுக்கும் அவனுடைய மகன்களுக்கும் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளும் பொறுப்புகளும் இருந்தது போலவே உலக மக்களிடத்திலும் உடன் விசுவாசிகளிடத்திலும் ஆற்ற வேண்டிய கடமைகளையும் பொறுப்புகளையும் விசுவாசிகளுக்கு தேவன் வழங்கியிருக்கிறார். தோற்றத்தில் பிற மக்களிடத்திலிருந்து வேறுபாட்டுடன் விளங்கும்படி இவர்களுக்கு பிரத்யேகமான ஆடைகள் கொடுக்கப்பட்டன. அவை பரிசுத்த வஸ்திரங்கள் என்று அழைக்கப்பட்டன. அதாவது பரிசுத்தமான தேவனின் வேலையை செய்பவர்கள் அணிவதால் அவை பரிசுத்த ஆடைகள் என்று அழைக்கப்பட்டன. மேலும் பரிசுத்த தேவனின் பரிசுத்த குணநலன்களை பறைசாற்றுகிற இடத்தில் பணிபுரிவதால் அதை வெளிப்படுத்தும்படி அவர்கள் அணிகிற ஆடைகள் பரிசுத்த ஆடைகள் என்று அழைக்கப்பட்டன. ஆசாரியர்களின் உள்ளான பரிசுத்தத்தை வலியுறுத்தும் வெளிப்புற ஆடையாக இந்த பரிசுத்த ஆடைகள் திகழ்கின்றன. நம்மிடத்திலும் தேவன் இவற்றை எதிர்பார்க்கிறார். இந்த பரிசுத்த ஆடையின் தொடர்பில் சிலுவையானது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிவிட்டது. இந்த சிறப்பான ஆடைகளை ஆசாரியன் கிழிக்கக்கூடாது என்பது நியதி. ஆனால் ஆசாரியன் கிழித்தான். இது பழைய ஆசாரியத்துவம் ஒழிந்து புதிய ஒன்றை தேவன் ஏற்படுத்துகிறார் என்பதை நினைவூட்டுகிறது. இன்றைக்கும் நாம் வெளிப்பிரகாரமான அலங்காரமான ஆடைகள் எதுவும் இன்றி விசுவாசிகள் அனைவரும் தேவ சமூகத்திற்குள் செல்லும்படி வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆகவே இன்று நம்முடைய உண்மையான அலங்காரம் என்பது வெளிப்புறமான ஆடைகளில் அல்ல, மாறாக கிறிஸ்துவாகிய நீதியின் வஸ்திரத்தை தரித்திருப்பதிலே அமைந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டார்களே என்ற வார்த்தையின்படி நாமே தேவனுக்கு முன்பாக ஆவிக்குரிய ஆசாரியர்களாக நிற்கிறோம். உலக மக்கள் நம்மை பார்க்கும்போது ஆடம்பரமான வெளித்தோற்றத்தை அல்ல, அன்பு, தாழ்மை, மன்னிக்கிற சிந்தை மற்றும் பரிசுத்தம் போன்ற கிறிஸ்துவின் நற்குணங்களையே நம்முடைய ஆவிக்குரிய ஆடைகளாக காண வேண்டும். வெளியேறப்பெற்ற கிருபையினால் நமக்கு கிடைத்துள்ள இந்த ராஜரீக ஆசாரிய அழைப்பின் மேன்மையை முழுமையாக உணர்ந்தவர்களாய் தேவனுக்கு பிரியமான பரிசுத்த ஜீவ பலியாக நம்மை நாமே ஒப்பு கொடுத்து அவருக்கு தொடர்ந்து சாட்சியாக வாழ்வோம்.